வணக்கம். சினிமாவில் மட்டும்தான் டபுள் ஆக்ஷன் அப்படின்றலாம் கிடையாது. நிஜத்துலையும் டபுள் ஆக்ஷன்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நொந்துருவீங்க. இந்த சுயரூபத்தை நீங்கள் பார்க்கவில்லை. ஏன்னா இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுயரூபத்தை பார்த்துட்டு வராங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சு, தேர்தலுக்கு ஜெயிச்சுட்டு ஆட்சியில் உட்கார்ந்துட்ட பிறகு சில நடவடிக்கைகள் அப்படின்னு இருக்குல்ல. இந்த டபுள் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் சூப்பராக கலக்குறாரு. இப்போ பரவாயில்லப்பா, வில்லனாவும் இருக்கிறாரு, ஹீரோவாக இருக்கிறாரு. இந்த அழகிய தமிழ் மகன் படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருப்பார், ஹீரோவாக இருப்பார். அதே போல் இந்த இன்னொரு படம் ஒன்று இருக்குமே, அது பேர்னா கத்தியா, அந்த படத்தில் கூட ஹீரோ வில்லனாக இருப்பார், அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறுவார். இந்த மாதிரி விஷயங்களை டபுள் ஆக்ஷனில் சூப்பராக பண்ணுவார் விஜய் அவர்கள். ஆனால் நிஜத்தில் இது மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போதான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தானே வெளியே வருது அவருடைய சுயரூபங்கள்லாம், அந்த இரட்டை வேடங்கள்லாம் இப்போ தானே வெளியே வருது. ஸோ இதனால் வந்து படத்துல மட்டும் இல்லப்பா, நிஜத்திலே சூப்பரா டபுள் ஆக்ஷன் பண்றாரே நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுறது வியப்படையுது. ஆனா இவர் டபுள் ஆக்ஷன் போடுறாருல, இதனால மக்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. மக்களுக்கு கெட்டது மட்டும் தான் நடக்குது அப்படின்றதான். அதுவும் இல்லாம தென் மாவட்டங்களை குறிப்பா இயற்கையின் வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லப்பட்ட, இது யார் சொன்னதுன்னா விஜய் தான் சொன்னாரு, நான் சொல்லல. இயற்கையின் வரப்பிரசாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இவர் வந்து பிளான் போட்டாரா அப்படின்னு தான் ஒரு அச்சம் நமக்கு வருது. நான் இந்த அணு கனிம சுரங்கத்தை தோன்றதுக்கு 2021 என்ன பண்ணாங்க, ஆர்டர் போட்டாங்க. 5 வருஷத்துக்கு இது இருக்கணும் அவங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. யாருடைய அனுமதியும் தேவையில்ல. மத்திய அரசு கீழே இருக்கிற பொதுத்துறை வந்து என்ன பண்ணணும், இந்த வந்து போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. 5 வருஷத்துக்கு அது வந்து என்ன பண்ணிச்சு, தமிழ்நாட்டு அரசுல அணு கனிம வளங்க சுரத்தை தோன்றதுக்கு 5 வருஷம் வந்து என்ன பண்ண தமிழ்நாட்டில் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ கடந்த திமுக அரசு இது எந்த அளவுக்கு எதிர்த்து வந்தது, அது மாத்திரம் இல்லாமல் பாமக அன்புமணி அவர்கள், சீமான் போன்றவர்களாக பல கட்சி தலைவர்களை நெருக்கடி கொடுத்ததுனால, போராட்டங்கள் பண்ணதுனால இது திட்டம் வந்து கைவிடப்பட்டது, அப்படியே ஹோல்ட்லேயே இருந்தது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்ல, இந்த முடிகிற டைமு, அதுவும் நேற்று முடியுது 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 10ஆம் தேதி முடியுதுன்னு, அந்த முடிகிற டைமில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரினியூவல் பண்ணியிருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை வந்து என்ன பண்ணலாம், இது வந்து முடிஞ்சிடாது, ரினியூவல் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரினியூவல் பண்ணியிருக்கிறார். இது மேலே ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணும், இந்த அந்த அணு கனிம வளங்கள் இருக்குல்ல, அது சுரங்க தோன்ற பாதை வந்து மத்திய அரசு எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், உள்ள வந்து தோண்டி எடுத்துட்டு போயிடலாம். குறிப்பா இந்த கிள்ளியூர் யாருன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், அப்ப காங்கிரஸ்ல அமைச்சர் இருக்கிறார்ல, அவர்தான் அவருடைய தொகுதியா கிள்ளியூர். அந்த கிள்ளியூர்ல கிட்டத்தட்ட 1144 ஹெக்டேர் அளவுக்கு அந்த பரப்பளவுக்கு அந்த அணு கனிம சுரங்க பாதையை மத்திய அரசு நோன்றதுக்கு கரெக்டா இருக்கிறாங்க. ஸோ அந்த தோண்டி என்ன பண்ணுவாங்க, நிறைய வளங்களை வந்து கொண்டு வருவாங்க. இதனால அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, தோல் வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல தென் மாவட்டங்களே பாதிக்கிற அளவுக்கு இங்க வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் இங்க சுட்டி காட்டுறதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் இந்த அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இங்க நம்மளால கேள்வி கேட்க முடியுது. இரட்டை வேடம் சொன்னீங்கன்னா, இங்க வந்து ஒரு வேடம் தானே இருக்குது, இன்னொரு வேடம் எங்க அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். நானும் சொல்றேன், 2024 நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு செயற்குழு மீட்டத்தை கூட்டுறாரு. இந்த செயற்குழு கூட்டத்துல சில பல கோரிக்கைகளை, தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. இந்த தீர்மானத்துல முக்கியமான தீர்மானம் என்னன்னா, இந்த அணு கனிம சுரங்கப்பாதை இருக்குதுல்ல, இதை தோண்ட கூடாது, ஒன்றிய அரசு இதை கைவிடணும். அங்க நம்மளுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அது நம்மளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம். அப்படிப்பட்ட இயற்கை வளங்களை அழித்து மக்களை சாகடிச்சு மக்களை துன்புறுத்தி அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நமக்கு தேவையா? ஸோ இந்த திட்டத்தை கைவிடப்படணும். ஸோ ஒன்றிய அரசு இதுல இருந்து பின்வாங்கணும் அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றி ஏகபோகமா இதை வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் அனுமதிச்சாங்க. ஸோ தாவேகா அரசியல் கட்சியா இருக்கும் பொழுது, தாவேகா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, தாவேகா ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை எதிர்த்தது. இது ஃபர்ஸ்ட் வேடம். 2வது வேடம் என்னன்னா, ஆஃப்டர் இன்டர்வெலுக்கு அப்புறம் இல்ல இந்த திட்டத்தினால மக்களுக்கு பயனுண்டு, இந்த திட்டம் கண்டிப்பா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டிருக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் சிஎம் அவர்கள். அதுவும் கரெக்டா
இந்த ஒப்பந்தம் முடியுது அந்த டேட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐயா சைனை போடுங்க, இதுமாரி இது முடிய போகுது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சைனை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இது முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளவுதான்ப்பா, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதனால நம்மளுக்கு மேல வராது, இந்த இந்த சுரங்கப்பாதைலாம் இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க. ஆனா பெருமூச்சு விடுறதுல என்ன பெருமூச்சு விடுறீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய ஆப்பா வச்சிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு பல கட்சிகள் இந்த திட்டத்துக்கு எதிர்த்து போராடுறாங்க. இப்போ நம்ம மதிமுக வைகோ அவர்கள் எல்லாத்துக்கும் போராடுவாரு. மக்களுக்கு எதனா ஒரு தீங்கு விளைவிக்கிற, மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதனா ஒரு தீங்கு விளைவிக்கிற எதனா ஒரு திட்டம், சுரங்கப்பாதை திட்டத்தை தோன்றதுக்கு எதனா ஒன்று தோன்றதுன்னா முதலா வந்து நிற்கிறவர் ஐயா வைகோ அவர்கள். போராட்ட குணமுள்ள வைகோ அவர்கள் போராடி மக்களுக்காக நல்ல 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 விஷயங்களை போராடி ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இப்போ எங்க காணோம் வைகோ அவர்களை? இந்த திட்டத்தை கைவிட சொல்லி விஜய் அவர்கள் கிட்ட கோரிக்கை வைப்பாரா, இல்லை எதிர்த்து கோர்ட்டை கேஸ் போட்டு ஒரு அரசே இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கும் போது அந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தை கூட்டணிக்குள்ள இருந்துக்குன்னு இதை ஒழிப்பாரா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தைகளை வேற காணோம். ஏன்னா அவங்களும் வந்து மக்களுக்கான உரிமைகளை, மக்களுக்கான போராட்டங்கள் எல்லாம் அவங்களும் கையில் எடுப்பாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இடதுசாரிகள் எங்க காணோம் முதல்ல? ஏன்னா அவங்க தானே மக்களுடைய எல்லாத்து விஷயத்துக்கும் அவங்களும் வந்து போராடி இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்கா அரசு எதுனா ஒரு விஷயத்தில் தவறும் பட்சத்தில் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு மக்கள் கன்னியாகுமரி மாவட்டமே இன்னைக்கு வந்து கதி கலங்கி போய் நிற்குது, இந்த அணு கனிம சுரங்கப்பாதையை தோண்ட போறாங்க அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசுக்கு இவங்களே பர்மிஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த ஒரு வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ மத்திய அரசு எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், உள்ள வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று உருவாக்குனாங்க. இது மாதிரி சுரங்கப்பாதை வந்து தோண்ட போறோம், இதனால பொதுமக்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம், உங்க கருத்து என்னவோ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கருத்து கேட்பு கூட்டத்தை வச்சாங்க. அப்போ பல சலசலப்புகள் இருந்தது, எதிர்ப்புகள் கலந்தது. அதனால அந்த திட்டத்தை கையில் விட்டாங்க. கருத்து கேட்பு கூட்டமே தேவையில்லை, இனி மத்திய அரசு டைரக்டா என்ன பண்ணோம், எல்லாத்தையும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா திமுக அரசு இருக்கும்போது அது செய்ய விடலை. ஏன்னா திமுகவுக்கு தெரியும் எந்த திட்டம் இங்க நமக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றது. இந்த திட்டத்தை இங்க கொண்டு வந்தா இங்க மக்களுக்கு நல்லதா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா அப்படின்றது. திமுக இருக்கும்போது இது செய்ய விடவே இல்லை. அதுவும் இல்லாம மற்ற கட்சிகளும் போராடி என்ன பண்ணாங்க, இதை தடுத்தாங்க. ஆனா இப்போ தாவேக்கா வந்து உக்காந்துட்ட பிறகு இதுக்கு ஈஸியா, அதுவும் அந்த ஒப்பந்தம் முடிகிற தேதியில அந்த டைம்ல போயிட்டு என்ன பண்றாங்க, ரினிவல் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு செய்யும் ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் மேல அன்பு வச்சிருக்கிற, மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்த, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் உங்கள் மக்கள் இல்லையா, அவங்களுடைய கூக்குரல் உங்களுக்கு கேட்கலையா, அவங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு தெரியலையா அப்படின்றது தான் இங்க பேசும் பொருளா இருக்கு. பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே இது எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் என்ன பண்றாங்க, போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால இங்க வந்து மக்களோட சேர்ந்து போராடுறாங்க சில கட்சி தலைவர்கள். ஆனா தாவேக்கா ரெட்டை வேடம். அப்போ நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இப்ப எங்க கையில ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு, எல்லாமே நான் தான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறீங்க. அப்ப எதிர்த்த நீங்க இப்ப ஏன் ஒப்புதல் அளிக்கிறீங்க? அப்போ நீங்க இரட்டை வேடம் தானே போறீங்க. உங்க சினிமால பாணியில இருக்கிற டபுள் ஆக்ஷனை ரியல் வாழ்க்கையில நீங்க டபுள் ஆக்ஷன் போட்டு காட்டுறீங்களே, இது மக்களுடைய வாழ்வாதாரத்துல விளையாடுற விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இந்த கேள்விக்கெல்லாம் விஜய் அவர்கள் தகுந்த பதில் அளிக்கணும். சோ இந்த திட்டத்தை இவர் ரத்து செய்யணும் அப்படின்னு தான் இங்க எதிர்பார்க்கறாங்க. சோ பாஜகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வாசலை திறந்து விட்டுட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கல, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாஜகவை இவங்க எதிர்க்கல, கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இது போல அணு கனிம சுரங்கப்பாதைக்கு எந்த அளவுக்கு கொள்கை கூட்டணியா இருக்கிறாங்க பாஜகவும் தாவேக்காவும் அப்படின்றத விசிகா, இடதுசாரிகள், மதிமுக, ஐயுமல் போன்ற கட்சிகள் நல்லா கண்ணை திறந்து பாருங்க, காங்கிரஸ் சேர்ந்து பாருங்க அப்படின்னு தான் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க கண்மூடிதனமா விஜய் அரசு செய்கிற எல்லாத்தையும் கண்மூடிதனமா ஒத்துக்கிறாங்களே. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல கிள்ளியூர் தொகுதி மக்கள்லாம் அமைச்சர் ராஜேஷ் அவர்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு எங்களை இது மாதிரி பாதிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் இந்த ஆட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களான்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா?
இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. காங்கிரஸ் இதையும் வேடிக்கை பார்க்கிறது. இந்த பக்கம் விசிக வேடிக்கை பார்க்குது, இடதுசாரிகள் வேடிக்கை பார்க்குது, மதிமுகவும் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். சோ இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, இன்னும் நிறைய இருக்கு, வரும் இருங்க. தாவேகா பாஜகவுக்கு ஓப்பனாவே கதவை திறந்துட்டு ரெட் கார்பெட் போட்டு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.